ரோபோ சங்கரோட கடைசி ஆசை நிறைவேறாமலே போன மிகப்பெரிய நிகழ்வு. தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில தன்னோட வித்தியாசமான நகைச்சுவையால பிரபலமான நடிகர் ரோபோ சங்கரோட மறைவு திரையுலகத்தை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அரசியல்வாதியில இருந்து திரையுலகத்துல இருக்கக்கூடிய பலரும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. உடல்நலக் குறைவால காலமான ரோபோ சங்கரோட உடம்புக்கு திரையுலகத்தினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நடிகர் தனுஷ் முதல் ஆளா நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி அவரோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் விஜய் சேதுபதி, டி ராஜேந்தர், விஜய் ஆண்டனி, சூரி அப்படின்னு நிறைய பேரு நேர்ல வந்து அவங்களோட இறுதி மரியாதைய செலுத்தினாங்க. சென்னை வலசரவாக்கத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. ரோபோ சங்கர் இரைப்பை குடல்ல ரத்த கசிவு அப்புறம் பல உறுப்புகள் செயலிழந்த நிலையில போன 16ஆம் தேதி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா அவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. சமீபத்துல தன்னோட பொண்ணு கல்யாணத்த கோலாகலமா நடத்தினாரு ரோபோ சங்கர். பொண்ணோட கல்யாணம், பேரக்குழந்தை அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்த ரோபோ சங்கர் இப்போ மறைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய சோகத்த குடுத்திருக்கு. இதுக்கிடையில இன்னும் 2 நாட்கள்ல ரோபோ சங்கர் வீட்ல விசேஷம் நடக்க இருந்த தகவல் வெளியாயிருக்கு. அதுபடி இன்னும் 2 நாள்ல பேரனுக்கு காது குத்து வச்சிருந்தாங்களாம். ஆனா நடிகர் ரோபோ சங்கர் அதுக்குள்ள மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்மளையெல்லாம் விட்டுட்டு ரோபோ சங்கர் போயிட்டாரு அப்படின்னு கவிஞர் சிநேகன் ரொம்பவே வேதனையோட சொல்லியிருக்காரு.